ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம 935 ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 736 சரிங்களா. பி போர்டு மட்டும் தான் பாஸு, சி போர்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பா, ஏ போர்டு மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா. அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தா 56, அங்கே பார்த்தீங்கன்னா 55 ஜஸ்ட் மிஸ்ஸில் நண்பா. ஒரே ஒரு நம்பர் குறைச்சிருந்தா நமக்கு ஒரு ஃபுல் அதாவது ஒரு பிசியில் வின்னிங் கிடச்சிருக்கும் சரிங்களா. அதே மாதிரி நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர் இருக்கிற போர்டிலே ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பி போர்டுலேயே ஒரு ஆல் போர்டு விளையாடுறவங்க பி போர்டுக்கு ஏ போர்டில் ஒரு 7ஆம் நம்பர் 10 செட்டும், பி போர்டில் ஒரு 3ஆம் நம்பர் ஒரு 10 செட்டும், சி போர்டில் ஒரு 6ஆம் நம்பர் ஒரு 10 செட்டும் கட்டினவங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 3 பாஸாக இருக்கும் சரிங்களா. நான் சொன்ன மெத்தட் மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸு, ஆனால் இருந்தாலும் ஒரு 3 டிஜிட்டில் வின்னிங் ஃபெயிலியர் தான் சரிங்களா. சரி விடுங்க, பரவாயில்ல. நாளைக்கு வாங்க கெஸ்ஸிங் பாருன்பா. உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா எது ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் சரிங்களா. இந்த சேனல் மட்டும் பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எது நடைபெறவில்லை. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தானே போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. சரி வாங்க நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடியா சொல்லிடுறேன், நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு 6 நம்பர் வருதில்ல ரிசல்ட்டில், அது வேணால் எல்லா நம்பரும் கூட்டுங்க சரிங்களா. இந்த 6 நம்பர் கூட்டுங்க. இப்போ 5ன்னு வந்தால் 5க்கு பவர் நம்பர் வச்சுரும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆல் போர்ட் சரிங்களா. நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி நண்பா இங்கே 0 அதாவது 068 சரிங்களா. இந்த 68க்கு நாங்கள் ஒரு 68 மார்க் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ அடுத்து 007, அடுத்து இந்த கிராஸில் 007 சரிங்களா. அடுத்து ஒரு 35, அந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு 35 சரிங்களா. அதே மாதிரி இந்த கிராஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோம், அடுத்து ஒரு கிராஸ் தள்ளி, அப்போ அந்த 35க்கு ஒரு நம்பர் தள்ளி எடுத்தோம்னா இந்த 50 சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க 50. அது பார்த்தீங்கன்னா பிசிக்கு சரிங்களா. இப்போ பிசிக்கு 50 சரிங்களா. இப்போ நோட் பண்ணிக்கலாம் 50, இல்லைன்னா அப்படி ஒரு வேளை திரும்பிச்சுன்னா 05 சரிங்களா. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரணும் பிசிக்கு சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா. பாருங்கள், இது உள்ளே பார்த்தீங்கன்னா கார்டினை ப்ளஸ்ஸு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மெயினும் ஒரு நம்பர் பவர் அந்த மாதிரி தான் ஆடுவான்ட்டு ஒரு நம்பிக்கை. நாளைக்கு இதில் வந்து ஒரு நம்பர் மெயினோ ஒரு நம்பர் பவரோ சரிங்களா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நோட் பண்ணிக்கலாம், அந்த 50 கீழே வரணும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம 068க்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங் இருக்கும். 068க்கு நம்ம வந்து 2 நம்பர் மட்டும் தான் மார்க் பண்ணணும் சரிங்களா. இந்த 2 நம்பர் மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 68 எப்படி இருக்குது, மேலேருந்து கீழே நம்ம கீழேருந்து மேலே சரிங்களா. 68 இப்படி போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 68 சரிங்களா. நம்மளுக்கு பிசி சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 நாள் கேப் சரிங்களா. 4 நாள் கேப் விடுங்க. 1 2 3 4 நாள் கேப் விட்டு முன்னாடி போனீங்கன்னா இங்கே ஒரு 70ன்னு இருக்குது சரிங்களா, மேலேருந்து கீழே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போய் 07ன்னு இருக்குது சரிங்களா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிசி, ரொம்ப பிசி சரிங்களா. பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 07. இப்போ அடுத்தது அதே மாதிரி ஒரு 4 நாள் சரிங்களா. இங்கே ஒரு 4 நாள் கேப் போட்டிங்கன்னா 1 2 3 4 அது 4 நாள் கேப் போட்டிங்கன்னா இங்கே ஒரு 35ன்னு இருக்குது, மேலேருந்து கீழே. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போச்சு, இப்போ மேலேருந்து கீழே பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கிடச்சி நம்ம பார்த்தீங்கன்னா 35 பார்த்தீங்கன்னா பிசி இன்றைக்கி வந்து நிற்கும் சரிங்களா. இப்போ பிசி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கும் 35ன்ட்டு. இப்போ அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிசி மட்டும்தான். இப்போ நாளைக்கு அதே மாதிரி ஒரு 4 நாள் கேப் விடணும். அப்போ குறி எப்படி போகணும், கீழேருந்து மேலே சரிங்களா. இப்போ 1 2 3 4 நாள் கழிச்சிட்டோம்னா இங்கே ஒரு 45ன்னு இருக்குது சரிங்களா. இந்த 45 நம்மளுக்கு கீழேருந்து போகணும். அப்போ 45ன்னு வரணும் சரிங்களா. அது மேக்ஸிமம் பிசிக்கு வரணும் சரிங்களான்பா. இது பிசிக்கு வரணும். இப்போ ஒரு வேளை பிசிக்கு வராமல் இந்த இடத்துல நண்பா 07 எடுத்தோம்ல, அது இங்கே ஏசியாக இருந்தால் சரிங்களா. அப்போ ஏசியாக இருந்தால் அப்போ அந்த 45ன்றது ஏசிக்கும் வரணும் சரிங்களா. நம்ம நோட் பண்ணிக்க 45 ஏசி அண்டு இல்லைன்னா பிசிக்கு 45 சரிங்களா. நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஏசிக்கு 45 பிசிக்கு 45 இந்த ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் பிசிக்கு ஒரு 50 ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன் நண்பா. பிசிக்கு ஒரு 50 ஒரு நம்பர் பார்த்தோம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே 3 இங்கே 3க்கு பவர், அப்போ இந்த 4 இங்கே வரணும், 4க்கு பவர்ட்டு 9ன்னு வரணும்.
இது வேணால் ஒரு மெத்தடில் போட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடினரி இருக்கான் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு பவரு, இங்கே இருக்கிற 9க்கு பவர் சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த 3க்கு பவராக இருக்கும்போது இந்த 9 பவர் 4க்கு பவர் 9ன்னு வரணும். ஒருவேளை அது 4ன்னே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9 நம்பர் பார்த்தீங்கன்னா ஆடினரி இருக்காங்கல்ல, அதனால் 4ன்னு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் ஏ போர்டு பொறுத்த அளவுக்கும் சரிங்களா. இப்போ ஏ போர்டுக்கு 4 அப்படி இல்லைனா 9 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நண்பா நான் 4 தரேன் சரிங்களா. பிசிக்கு சரிங்களா, பிசிக்கு நம்ம கொடுக்குற நம்பர் 50 இல்லைன்னா 05 சரிங்களா. இப்போ இந்த 2 நம்பர் தான் இருக்குது. அதே மாதிரி 450 சரிங்களா. இதிலேருந்து எனி 2 நம்பர் வரும் சரிங்களா. 2 நம்பர் வரும். நான் கொடுத்த நம்பர் கொடுத்த போர்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. பிசிக்கு மட்டும் சரிங்களா. நான் ஏசி பிசிக்கெலாம் எந்தெந்த நம்பர் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் நோட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்காங்க. 45 ஏசி பிசிக்கு ஒரு 50, அது திறப்புனா 05, திருடிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 450. நாளைக்கு ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸாக வருது நண்பா சரிங்களா. அது மேக்ஸிமம் 5-0 தான் வரணும். உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்களா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் பாருங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.